இட்லி மீந்துச்சுங்களா, ஒரு முறை இந்த மாரி செஞ்சு பாருங்கள். எப்படியும் நம்ம காலையில இட்லி செய்வோங்க. எப்படியும் ஒரு 4 இட்லி, 3 இட்லியாவது மீந்துரும். அந்த மீந்த இட்லி இது போல் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 6 இட்லி எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா கலந்து விட்டு இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை லேசாக கலந்து விட்டுக்கலாங்க. லேசாக கலந்து விட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இது போல் கலந்து விட்டு இதை வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து வச்சுக்கிற இட்லியும் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுக்கிற முட்டையும் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம வந்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டு இது போல் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான இட்லி முட்டை ரெடி ஆகிடும். நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா காரமாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.